கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் மறுபடியும் உங்கள் அனைவரின் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை செய்ததற்காக அவருக்கு நன்றிகளை ஏற்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன். இப்பொழுதும் நம் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக செல்வதற்கு முன்பாக ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோமே, உம்மை தோத்தரிக்கிறோமே ராஜா, வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் தகப்பனே. ராஜா, நீர் சர்வ வல்லவர். நாங்கள் படித்தோமே, முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் போற்றும். எங்கள் தேவன் நீர் பெரியவர் அல்லவா? இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் ஏசப்பா. நீர் எங்களோடு கூட பேசுங்க. வாஞ்சியும் தவனம் உள்ள ஆத்துமாவை நீர் குறுக்க நீர் என்று நாங்கள் பார்க்கிறோமே. மான்கள் நீரோடைய வாஞ்சத்து கதறுகிறது போல தேவனே, என் ஆத்துமா உண்மையே நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று தாவீது சொன்னாரே, அதே போல உம்முடைய வார்த்தைக்காக வாஞ்சித்து நிற்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுங்க ராஜா. தகுதியற்ற என்னை உம்முடைய தகுதியினாலே நிரப்பும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 8வது வசனம். வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 8வது வசனம். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவடம் பற்றுகிறார். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் தான் சொல்றாரா, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். இப்போ லெந்து காலங்கள் இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லை? என்ன அர்த்தம் லெந்துனா? உபவாசத்தின் நாட்கள். உண்மையான அர்த்தம், அந்த வார்த்தைக்கு அர்த்தம் உண்மையான அந்த லென்த், அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா துளிர்விடும் காலம். சரிங்களா? துளிர்விடும் காலம், அதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். இப்போ எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு புங்கை மரம் ஒன்று இருக்கு. அது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, இலையெல்லாம் பழுத்து போய் என்ன ஆகும், ஃபுல்லா உதிரும். இலையுதிர் காலம். அது எல்லாம் உதிர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சின்னதா அந்த துளிர் வரும் பொழுது அந்த மரம், அந்த இலை உதிர்றப்போ அந்த மரத்தை பார்க்கும் பொழுதே அசிங்கமா இருக்கும் இல்லையா? பழுத்த இலைகள், காய்ந்த இலைகள் எல்லாம் உதிரும். அதற்கப்புறம் அந்த துளிர் ஃப்ரெஷ்ஷாக அந்த புது துளிர் வரும் பொழுது அதை பார்க்கும் பொழுதே அழகாக இருக்கும் இல்லையா? அந்த துளிர் வந்து அதற்கப்புறம் பூக்கிறது தான் அது என்ன காலம்? வசந்த காலம். நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த இலையுதிர் காலமாக இருக்கலாம். நம்முடைய இலைகள் பழுத்து போய் இருக்கலாம், காய்ந்து போய் இருக்கலாம். நம்முடைய எதிர்காலம் என்னவாக இருக்குமோ என்று சோர்ந்து கூட போயிருக்கலாம். ஏன், அந்த மரமே மொட்டையாக இலைகள் முழுவதுமாக விழுந்து கூட போய் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு வசந்த காலம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. அந்த வசந்த காலத்து, இலையுதிர் காலத்திற்கும் வசந்த காலத்திற்கும் இடையேயான காலம்தான் அந்த துளிர்விடும் காலம். ஆமென், ஆமென். அந்த துளிர்விடும் காலத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க பீரியட் ஆஃப் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாற்றம் உருவாகும் நேரம். ஒரு இலையுதிர்ந்து ஒன்றுமில்லாமல் இருக்கும் ஒரு மரத்திலிருந்து பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு மரமாக மாறும் காலம், பீரியட் ஆஃப் டிரான்சிஷன். இந்த காலங்கள்ல நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம வெளியே தோற்றங்கள் நம்ம ஒருவேளை உபவாசிக்கலாம். நானும் உபவாசிக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. உபவாசிக்கலாம், கறி சாப்பிடாம இருக்கலாம், மட்டன் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் உள்ளுக்குள்ளாக நமக்குள்ளாக மாற்றங்கள் வரும். முதலாவது உள்ளுக்குள்ளே, நம்முடைய உள்ளான மனிதனுக்குள்ளாக மாற்றங்கள் வரும் பொழுதுதான் வெளியே நம்ம காமிக்கணும்னு அவசியமே இல்லை.
ஏன்னா நாம் தான் நடக்கும் வேதாகமம். மற்றவர்களுக்கு முன்பாக, ஆண்டவரை பற்றி தெரிந்தவர்களுக்கு முன்பாக நாம் தான் நடக்கும் வேதாகமம். நாம் எப்படி இருக்கிறோமோ அதை பார்த்துதான் மற்றவங்க கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்வார்கள். நம் வேதாகமத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வார்கள். அப்பொழுது என்னுடைய இங்க குடும்பத்துல ஒரு பொண்ணு கூட, அவங்க அந்த பொண்ணுக்கு வந்து சிக்கன்னா ரொம்ப இஷ்டம். அது இல்லாம சாப்பிடவே பிடிக்காது அவளுக்கு. அவ சொன்னா, இந்த இதுல வந்து எனக்கு சிக்கன் ரொம்ப இஷ்டம், அதனால நான் சிக்கனை விட்டுறலான் இருக்கேன். அவங்க அம்மா சொன்னாங்க, சிக்கனை விடுறது பெருசு இல்லை, உன் கோபத்தை குறை. அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோபம் வரும். அந்த கோபம் வரப்போ அந்த சட்டுல வார்த்தைகள் இல்லையா, தேவையில்லாத வார்த்தைகள் அநேகம் வரும். அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, முதல்ல கோபத்தை குறை. அந்த சத்தம் போடுற பத்தி, அந்த கோபம் வர்றப்ப அப்படியே வெடிப்பாங்க சிலரெல்லாம், அப்படி வெடிக்கிற பத்தி அதை குறைச்சிக்க பாரு. இந்த 48 நாட்கள் அதை குறைத்தாலே போதும். அதுக்கப்புறம் அதே வந்து தானாக வாழ்க்கை முறையாக மாறிவிடும். ஏன் அந்த 48 நாட்கள் வைக்கிறாங்கன்னா, அந்த 48 நாட்கள் ஒரு காரியத்தை கிரமமா நம்ம செய்தோம் என்றால் அது வாழ்க்கை முறையாக அது மாறிவிடும். அப்போ நம் உள்ளான மனிதனுக்குள்ளாக மாற்றங்களை நமக்குள்ளாக கொண்டு வரும் நாட்கள். கோபங்கள், பொறாமைகள், கசப்பு, எரிச்சல்கள், இதையெல்லாம் இந்த நாட்களிலே நாம் குறைத்து, என்னால முடியாது, நீங்க ஒருவேளை ரொம்ப நல்லவங்களா இருக்கலாம், ஆனா என்னால முடியாது. நம்முடைய அந்த அந்த நம்ம எப்போ அந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கொள்ளணும்னு நம்ம யோசிக்கிறோமோ அப்போதான் கோபம் கொண்டு வருகிற மாதிரி சூழ்நிலைகள் வரும். எரிச்சலோடு பேசுகிற மாதிரி காரியங்கள் வரும். நம்ம வார்த்தைகள் வீணாக வெளியே வரப்போகிற சூழ்நிலையில் கண்டிப்பாக வரும். ஆனால் ஆண்டவரிடம்தான் நான் அந்த பலனை கேட்க முடியும். நம்மால் அது முடியவே முடியாது. நம்முடைய சுய பலத்தினால் நான் என்னை அடக்கிக் கொள்வேன் என்று நாம் சொல்லவே முடியாதுன்னா, நான் அல்ல, எனக்குள்ளாக வாழும் கிறிஸ்துவே எனக்குள் ஜீவனாக இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த பலனை கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நாம் எந்த காரியத்தை வேண்டுமானாலும் மேற்கொள்ள நம்மால் கூடும். இப்போது நாம் இந்த நாட்களில் இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் நாம் பார்க்க. நம்ம இப்போ வாசித்த அந்த வசனத்திலே நம்ம தெரிஞ்சிருப்போம். அவர் என்ன சொல்கிறார்? நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன், நான் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ எபேசியர் 1வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 20-23 வசனங்கள் வாசிக்கலாம். எபேசியர் 1:20-23 வசனங்கள். வாசிங்கம்மா. எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும், உண்மையில்லாத மாத்திரமல்ல மறுமையிலும் வேறுபட்டிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலால் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாசத்தில் உட்கார்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்திருந்தார். என்ன போட்டிருக்குது? எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும், இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கிறாராம். அவர் எப்படி உயர்ந்திருக்கிறார்? எல்லா வல்லமைகள், எல்லா கர்த்தத்துவம், எல்லா துரைத்தனத்துக்கும் மேலாக, இங்க மாத்திரமல்ல மறுமையிலும் அவர் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கிறாராம். அதுதான் அவர் ஆல்பா. அந்த கிரேக்க வார்த்தை ஆல்பா தான் முதல் வார்த்தை. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஒமேகான்றது கடைசி வார்த்தை. கர்த்தருடைய கிருபையினால நான் அந்த எபிரேய மொழியும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு வருகிறேன். இது வந்து கிரேக்க மொழி, அல்பாவும் ஒமேகான்னு சொல்றாங்க இல்லையா. இதே வந்து எபிரேய மொழியில அலஃப்ன்னு சொல்லுவாங்க. அல்பாக்கு பதிலாக அலஃப் தவ், அதுதான் கடைசி வார்த்தை, அலஃப் தவ். அந்த எபிரேய வார்த்தை எழுத்துக்கள்ல ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. நமக்கு எல்லாம் இருக்கு இல்லையா, நமக்கு அந்த வார்த்தை மட்டும்தான் வரும், அந்த சத்தம் மட்டும்தான் வரும் நம்முடைய தமிழ்ல. ஆனா எபிரேய மொழியில ஒவ்வொரு எழுத்துக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. இப்போ அந்த அலஃப் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா 3 விதமான அர்த்தங்கள் இருக்கு. ஒன்று காளை, சரியா, மாடு இருக்குல்ல, காளை. இன்னொன்று வந்து சத்தியம், காளை. இன்னொன்று சத்துவம், வல்லமை, பராக்கிரமம். இது எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த முதல் வார்த்தை அலஃப். அவர் காளையாகவும் இருக்கிறார்,
அவர் காளைனா அதுக்கு எவ்வளவு பலன் இருக்கு இல்லையா? அவ்வளோ பெரிய மாடு, எவ்வளோ பேர் உட்கார்ந்தாலும் இழுத்து செல்லக்கூடிய பலன் கொண்டு இருக்கிறது காளை. ஆனால் அதே காளை தான் பலியாகவும் ஏறெடுக்கப்படுகிறது. ஆமென். நமக்கு எவ்வளவு அவர் பராக்கிரமமாக இருக்கிறாரோ, எவ்வளவு வல்லமை உள்ளவராக இருக்கிறாரோ, எவ்வளவு சத்துவம் உள்ளவராக இருக்கிறாரோ, அந்த காளையை போல எவ்வளவு பலன் இருக்கிறதோ, ஆனால் அதே காளை தான் நமக்காக பலியாக மாறினது. ஆமென், ஆமென். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் உன்னதத்தில் அவர் எப்படிப்பட்டவர் நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது நம்ம அவரை ஒரு தச்சனுடைய மகனாதான் இன்னும் அநேகர் நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கோம். ஏழை கோலம் எடுத்து வந்தார் அவர் தச்சனின். ஆமா, உண்மையால்தான் அவர் ஏழை கோலம் எடுத்தார் தான். ஆனால் உண்மையிலேயே அவர் உன்னதங்களிலே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற அந்த தேவனுடைய வலது வாசத்தில் வீற்று இருக்கிற ராஜாதி ராஜா. ஆமென். எப்படிப்பட்ட கருத்தர் இல்லையா? நம்ம இப்ப இங்க இருக்கிற ஒரு சின்ன சின்ன ஆட்களுக்கு நம்ம பயந்து கொண்டிருக்கோம். ஆனா அவர் யோசிச்சு பாருங்க, இந்த வானமும் பூமியும் அதற்கு ஈடாக எல்லாவற்றையும் படைத்த அந்த கர்த்தர் அவர் அல்பாவாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில. இன்றைக்கு ஒரு காரியம் நான் படிச்சேன். இந்த முழு யூனிவர்ஸ் மொத்த அண்ட சராசரம் என்று நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மொத்த அண்ட சராசரத்துல இருக்கும் கோள்கள் இல்லையா? நம்ம பூமி, சந்திரன், இது செவ்வாய், அதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி மொத்தம் 7க்கு அப்புறம் ஒரு 20 பூஜ்ஜியம் போட்டோம்னா என்ன நம்பர் வருமோ அவ்வளோ இருக்கான் கோள்கள். அவ்வளவு கோள்கள் இந்த அண்ட சராசரத்துல இருக்கு. ஆனா பூமியில மாத்திரம்தான் ஜீவராசிகள் இருக்கு. வேற எதுலையுமே ஜீவராசிகள் கிடையாது. ஏன்னா பூமியில மாத்திரம்தான் அந்த தட்ப வெப்பநிலை அந்த சூரியனுக்கு கரெக்டா பக்கத்துல, சந்திரனுக்கு கரெக்டா, அந்த சூரியனுடைய அந்த வெயிலும் நம்மை பொசுக்காம, அந்த சூரியனோட வெயில் இல்லாமல் நாம் குளிர்ந்து போய் முழுவதும் ஐஸா மாறிடாம இருக்கிற கரெக்டான தட்ப வெப்பநிலை நம்முடைய பூமிக்கு மாத்திரமே உண்டு. சரியா? அத்தனை கோள்களையும் உருவாக்கினவர் யாரு? ஆண்டவர் தான். அத்தனையும் உருவாக்கின கர்த்தர் தான் நம்முடைய கர்த்தர். அத்தனை கோள்கள்ல அந்த பூமின்னு ஒண்ணு உருவாக்கி இங்க நம்மையும் இங்கே வாழ வைக்கும் தெய்வம். அப்படிப்பட்ட கர்த்தரை தான் நாம் ஆராதிக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? அவர் எல்லாவற்றிலும் முதலிடம். அல்பானா எல்லாவற்றிலும் முதலிடம் இல்லையா? மகிமை, கனம், எல்லாம், பராக்கிரமம், வல்லமை எல்லாவற்றிலும் அவருக்கு தான் முதலிடம். அப்போ நம்ம யோசிச்சு பாருங்க, நம்முடைய சூழ்நிலையில அப்படிப்பட்ட ஒரு கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். நான் என்னையும் தான் அந்த இடத்துல வைத்து பார்க்கிறேன். அவருக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை நாம் கொடுக்கிறோமா இல்லையா? அவ்வளோ பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோமே, அவருக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை நாம் கொடுக்கிறோமா? அதை நாம் ஒரு நிமிடம் யோசித்து பார்ப்போம். அதே இயேசு கிறிஸ்து தான் நமக்காக ஒமேகாவுமாக மாறினார். கடைசியாக ஒன்றும் இல்லாமல் நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். அடுத்த புக்கு பிலிப்பியர் 2:8. மனுஷருமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி, அதாவது சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினாராம். எவ்வளவு பெரிய கடவுள்! நம்ம இப்ப பார்த்தோம், எவ்வளவு பெரிய கடவுள் அவர் என்ன பண்றாராம்? சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தானே தாழ்த்தினார். கீழ்ப்படிந்தவராகி அநேக முறை நாம் நம் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, நம்ம கணவருக்கு நாம் கீழ்ப்படுகிறதில்லை, மனைவி சொல்கிறதை நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கு மனது இல்லை. கீழ்ப்படியாமல் தான் நான் இருக்கிறேன், நான் எதுக்கு கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. ஆனால் அப்படிப்பட்ட கர்த்தர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக, முதலாவது அவர் மனுஷ ரூபம் எடுத்ததே அவர் முற்றிலும் தரை மட்டுமாக தன்னை தாழ்த்தினதுதான். யோசித்து பாருங்க, பிராக்டிக்கலா யோசித்து பாருங்களேன். அவர் பிதாவோடு கூட இருந்து அந்த மண்ணை எடுத்து உருவாக்கி அதை மனுஷனாக ஜீவ ஆத்மாவாக ஊதினது இவங்க தான் இல்லையா? இயேசு கிறிஸ்து தான் அந்த இடத்துலயும் இருந்தார்.
அவர் உருவாக்கின அந்த மண்ணை போலவே அவரும் மாறுறதுன்னா எவ்வளவு பெரிய காரியம் யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்றத கேட்கலனாலே நமக்கு கோபம் வருது இல்லையா? நானா ரொம்ப கோவப்படுவேன். நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் என் பிள்ளைங்க மேல ரொம்ப கோவப்பட்டிருக்கேன். சொல்றத கேட்கல, ஏதாவது செய்யலைன்னா பயங்கரமா கோவப்படுவேன், பயங்கரமா கோபம் வருது. ஆனால் அப்படிப்பட்ட கர்த்தர் நம்மை மீட்பதற்காக நம்மை போலவே இறங்கி வந்தார் இல்லையா? ஒரு ஊழியக்காரர் ரொம்ப வேடிக்கையா சொல்லுவாரு, பிசாசு கிட்ட போய் நீ உன்னை மனுஷனை போல மாத்திருவான்னு சொன்ன, தயவு செஞ்சு அவன் கூட மட்டும் என்ன ஈடா என்ன பேசாதீங்கன்னு சொல்லுமா. யாரு? பிசாசு. பிசாசு கூட இந்த மனுஷனை எனக்கு ஈடா ஒப்பிட்டு நீங்க பேசாதீங்க. நான் ஒரு காலத்துல தூதனா இருந்தவன் இல்லையா? தூதனா இருந்தவன் என்ன இந்த வெறும் மண்ணை இவன் திரும்ப மண்ணுக்கு தான் போவான். இவன் கூட என்ன கம்பேர் பண்ணி பேசாதீங்கன்னு சொல்லுவான் நான் பிசாசு. அப்ப நாம எந்த நிலைமையில இருக்கோம் யோசிச்சு பாருங்க இல்லையா? ஆனால் நமக்காக நம்மை போலவே மனு உருவெடுத்து, அதுவும் ஒரு ராஜாவாக வரல, ஒரு ஏழையாக, ஒரு தச்சனின் மகனாக, ஒரு மெய்ப்பனாக, நமக்காக நம்மோடு கூட உலாவுகிற கர்த்தராக அவர் மாறினார். இப்போ அந்த சிலுவை பரியந்தம் என்று நம்ம பார்க்கணும். ஏன் அந்த சிலுவை மரணம், ஏன் அந்த சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார்னு ஏன் அதை அந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னா, இந்த முழு உலகத்திலையும் ரோம ராஜ்யத்துல மட்டும்தான் சிலுவை மரணம் தண்டனை, மரண தண்டனை சிலுவையினாலன்னா அது ரோம ராஜ்யத்துல மட்டும்தான் இருந்துச்சு. வேற எங்கேயுமே உலகத்துல வேற எங்கேயுமே மரண தண்டனை சிலுவையில அறையப்பட்டு அவங்க கொடுக்கவே இல்லை. அப்போ அந்த மற்ற மரண தண்டனைகள்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? கழுத்தை வெட்டுவாங்க, தூக்கில போடுவாங்க, ஒவ்வொரு விதமா. இப்ப எப்படி எலக்ட்ரிக் சேர் வச்சிருக்காங்க, கேஸ் சேம்பர்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள உட்காந்து மூடிடுவாங்க, ஒரு கேஸ் வரும், இந்த சைனைட் கேஸ் வரும், இப்படின்றதுக்குள்ள அவங்க உயிர் போயிடும். இப்படிப்பட்ட மரண தண்டனைகள் தான். ஆனா சிலுவை மரணம் ஒன்றுதான் அணு அணுவாக சில வேளை 3 நாட்கள் கூட இழுக்கும். அந்த ஜீவன் போகாம 3 நாட்கள் கூட இழுத்து ஒவ்வொரு உள்ளுக்குள்ள இருக்கிற உறுப்புகளும் ஒவ்வொன்றாக நின்று கடைசியில் அந்த ஜீவன் போவதுதான் சிலுவை மரணம். மேக்சிமம் அந்த சிலுவை மரணத்துல 3/4 ஒரு 90% இருக்கும் ரத்தம் எல்லாம் வடிந்துருமா. அதுக்கப்புறம் தான் மரணம் வரும். அப்படிப்பட்ட மரணத்தை தான் இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்றுக்கொண்டார். நமக்காக. அது 3 நாள் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். முன்பாக முதல் அவ்வளவு வேதனை, அவ்வளவு எச்சில் துப்புனாங்க, முள்முடி சூட்டுனாங்க, வாறுநாள அடித்தார்கள், எல்லாம் அடித்தாங்க. நம்ம ஒருத்தர் ஒரு மூஞ்ச சுருக்கி நம்ம கிட்ட பேசினாலே நம்மளால தாங்க முடியலையே. அவ்வளவு பெரிய கடவுள் அவர் முன்பாக மூஞ்சு மேலேயே எச்சல் துப்பி பேசினாங்களே, எச்சல் துப்புனாங்களே, எவ்வளவு கேவலப்படுத்தினாங்க, இழுத்துட்டு போனாங்க, அடித்தார்கள், எல்லாமே செய்தார்கள் நமக்காக அவர் ஒமேகாவாக மாறினார். ஒரு ஊழியக்காரர் அழகாக சொல்வார், இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் தொங்கின பொழுது அவர் மனதில் நான் தான் இருந்தேன். அவர் என்னை நினைத்து கொண்டுதான் அந்த சிலுவையில தொங்கினார். அதேதான் நம்ம ஒவ்வொருவருக்கும், அவருக்கு மாத்திரம் இல்லை, நமக்கும், நம் பிள்ளைகளுக்கும், நம்ம பேர பிள்ளைகளுக்கும், இனி வரும் சந்ததிக்கும் அவர் அந்த சிலுவையில் தொங்கின போது அவர் நம்மை மாத்திரம் யோசித்து கொண்டிருந்தார். அவர் தன்னை குறித்து யோசிக்கல, அவர் நம்மை குறித்து யோசித்து கொண்டிருந்தார். ஆமென், ஆமென். அப்போ அது இன்னும் என்னன்னா, இந்த சிலுவை மரணம்ல, சிலுவையில அவங்க மரிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஒழுங்கான ஒரு அடக்கம் இருக்காதான். ஒரு ஒரு பாதாள மாதிரி இருக்கும், அவங்க கொண்டு போய் தூக்கி போட்டுருவாங்க அவங்க உடம்பு, அப்படிதான் போடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்காக அந்த ஒரு கல்லறை ஆயத்தப்பட்டிருந்தது. அவ்வளவு ஈனமான ஒரு சாவு. நான் அதை தான் சொல்லுவேன். ரொம்ப அது ஒரு மனுஷிகத்தனமாகவே இல்லாத ஒரு மரணம் அது. அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை அவர் நமக்காக ஏறெடுத்து கொண்டார். அந்த தவு நாங்கள் எபிரேய வார்த்தையில நான் சொன்னேன் இல்லையா, அதற்கு அர்த்தம் என்னன்னா சத்தியம், அடையாளம், வாழ்வு, மரணம். இது 4 தான் அந்த வார்த்தை, அந்த எழுத்துக்கு அர்த்தம். அவர் சொன்னார் இல்லையா, நானே வழியும்
சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அதுதான் அவர் சொன்னார். நானே வழி, நான் தான் சத்தியம், என்கிட்ட தான் உண்மை இருக்கிறது, நான் தான் சத்தியம். அவர் என்ன சொன்னார்? அவர் தான் அடையாளம். நாம் நம்முடைய காலம் முடிந்து மரித்து அவர் திரும்ப வரும்பொழுது உயிரோடு எழுந்து அந்த பரலோகத்துக்கு அவரோடு கூட செல்வோம் என்பதற்கு அவர்தான் அடையாளமாக இருந்தார் இல்லையா? அவர் தான் காண்பித்தார். நான் எப்படி மரிக்கிறேனோ, எப்படி நான் உயிரோடு எழுந்திருக்கிறேனோ, எப்படி நான் அந்த பரலோகத்துக்கு செல்லுகிறேனோ, அதே போல நீங்களும் என் கூட வருவீர்கள். அவர் அடையாளமாக, அன்புக்கு அடையாளமாக, எல்லாவற்றுக்கும் ஆண்டவருடைய கீழ்ப்படுதலுக்கு அடையாளமாக, எல்லாவற்றுக்கும் அடையாளமாக அவர் நம்முடைய வாழ்க்கையில இருந்தார். அவர் மரணமாகவும் அவர் ஜீவனுமாக நாம் வாழ்வதற்காக அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். ஆமென், ஆமென். நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் கண்டிப்பா. அந்த ஒரு சைனா தேசத்துல ஒரு சொல்லியிருக்கேன்னா, அந்த மிஷினரியோட மகனை குறித்து சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அதே போலதான் ஞாபகம் இல்லாதவர்களுக்கு நான் சொல்றேன். சைனா தேசத்துல நமக்கு இப்போ சைனா தேசத்துல அவங்க வெளிப்படையாக அவங்க ஆராதிக்க முடியாது. இன்னும் சபைகள் வீடுகள் தோறும் தான் சபைகள் இருக்கிறது. அவங்க பைபிள் கூட அவங்க வெளியே அவங்க கொண்டு போக முடியாது. ஆனா இன்னும் ரொம்ப காலத்துக்கு முன்பாக அப்படி இருந்த காலங்கள்ல ஒரு போதகர் அவரோட பையனை பிடிச்சிட்டாங்க. அவர் ஆண்டவரோட வேலையை செய்கிறார் என்று தெரிந்து கொண்டு அவர் மகனை அவங்க பிடித்து கொண்டு அவங்க சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துவை மறுதலை அப்பதான் உன் பையனை நாங்க விடுவோம். அவர் சொன்னாராம், இயேசு எனக்காக செய்ததை என்னால் மறந்து அவரை என்னால மறுதளிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, உன் கண்ணு முன்னாடியே நாங்க உன் மகனை கொளுத்துவோம் அப்படின்னா. எனக்கு வேற வழி தெரியல. அவரை நான் மறுதளித்து நான் நித்தியமா நரகத்துக்கு போவதை பார்க்கலாம், என் மகன் இன்றைக்கு மரித்தால் அடுத்த நிமிடம் அவருடைய மார்பில சாய்ந்திருப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் அவரை மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்னாங்க. அவர் கண்களுக்கு முன்பாகவே அவன் மகனின் மேல பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினாருன்னா அவன் சாம்பல் ஆகும் வரைக்கும் அவரை அங்கேயே நிறுத்தி பார்க்க வைத்தார். சாம்பல் ஆகிற வரைக்கும் நீ பாரு. பார்த்துட்டு அந்த ஒரு கோர்ட்டுக்கு போகும்போது சாம்பல் எடுத்து பக்கத்துல ஒரு ரோஜா செடி இருந்துச்சான், அது மேல தூவிட்டு போயிட்டாங்க. அவரை சிறைச்சாலையில போட்டுட்டாங்க. ஒரு 6-7 மாதங்களுக்கு அடுத்து மீண்டுமாக அந்த கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டி வரும்பொழுது அவருக்கு ஞாபகம், என் மகனோட அந்த சாம்பலை இங்க போட்டாங்களே அப்படின்னு எட்டி பார்த்தாராம். அந்த ரோஜா முழுவதுமாக மலர்ந்து அப்படியே செடி முழுவதுமாக பூக்களாக இருந்துச்சான். அப்ப அவர் அந்த ரோஜா செடியை பார்த்து சொன்னாராம், ஓ அழகிய ரோஜாவே, நீ மலர்வதற்காக என் மகன் சாம்பலானான். நீ மலர்வதற்காக என் மகன் சாம்பலானான். அதைதான் அந்த கர்த்தர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஓ அழகிய ரோஜாவே, நீ மலர்வதற்காக நான் என் மகனை ஜீவபலியாக தந்தேன். ஒன்றுமில்லாமல் நான் அவனை மாற்றினேன். எவ்வளவு பெரிய கர்த்தர் அவர்! அவர் தன்னுடைய ஒரே குமாரனை நமக்காக, நாம் வாழ வேண்டும் என்பதற்காக, நாம் அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக செல்ல வேண்டும் என்பதற்காக, நமக்கு ஜீவன் உண்டாக அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தமுமானவர். அவர் ஆதி என்பது காலங்களுக்கு முன்னாக என்று நம்ம சொல்றோம் இல்லையா, இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். இந்த காலங்களுக்கு முன்பாகவே அவர் இருக்கிறார். ஏன்னா இந்த அண்ட சராசரங்களையும் உருவாக்கினவர் அவர்தான். அதே போல அந்தமுமாக இந்த வருங்காலம் என்றைக்கு முடிகிறதோ அதற்கு அப்புறமும் நித்திய 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 காலமாக வாழுகிற கர்த்தராக இல்லையா? நித்திய நித்திய காலமாக வாழுகிற கர்த்தராக அவர் அல்பாவும் ஒமேகாவுமாகவும் இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தமுமாகவும். யாருக்காக? நமக்காக அவர் அப்படி மாறினார். அதுதான் நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1:1 நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர்தான்
அந்த வார்த்தை தான். அது நம்ம நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, சோசன்னு ஒரு சீரியல் வருது, இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களை கொடுத்த ஒரு சீரியல் மாதிரி நெட்ல வருது. அதுல வந்து யோவான் எழுதுவதை காண்பிப்பாங்க. இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறினதுக்கு அப்புறம் யோவான் எழுதுனதை வந்து காமிப்பாங்க. அப்போ அவர் இந்த யோவான் சுவிசேஷத்தை எழுதுகிறதை போல் காமிப்பாங்க. அப்போ வந்து இயேசு கிறிஸ்துவோட தாயார் போய் கேட்பாங்க, என்ன எழுதுற? இல்லை, நான் பார்த்ததெல்லாம் நான் எழுதி வச்சேன்னா இனி வருபவர்கள் வாசிப்பதற்கு அது பிரயோஜனமா இருக்கும். இயேசு கிறிஸ்துவை நான் பார்த்தேன், அவருடைய அன்பை நான் ருசிச்சேன், அவருடைய வல்லமைகளை நான் பார்த்தேன், அவர் மறுத்ததையும் நான் பார்த்தேன், அவர் உயிரோடு எழுந்ததையும் நான் பார்த்தேன். அதை நான் எழுதலைன்னா இனி வரும் சந்ததி அதை தெரிந்து கொள்ள முடியாது. அதனால நான் எழுதி வைக்கிறேன். அவர் யோசிச்சுக்கிட்டே இருப்பார், என்ன எழுதுறதுன்னு யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது திடீர்னு நீங்க யூதர்கள் எப்படின்னா, நாம படிக்கிறது மாதிரி படிக்க மாட்டாங்க. அவங்க தோரான்னு தான் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேதாகமத்தை நாம் படிக்கிறது போல அவங்க படிக்க மாட்டாங்க. எல்லாத்துலேயும் மனதில் வைத்திருப்பாங்க. முழு பைபிளும் அவங்க மனதில் இருக்கும். அவங்க வந்து நடக்கும்பொழுதெல்லாம் அதை சொல்லிட்டே நடப்பாங்க. கர்த்தரோட கிருபையினால அங்கே இஸ்ரேல் தேசத்துக்கு செல்லக்கூடிய ஒரு கிருபை எனக்கு கிடைத்தது சென்ற வருடம். பார்க்கும் பொழுது உண்மையாலுமே நம்ம வந்து அவங்களை ஈஸியாக வந்து அவங்க தப்பு சொல்லிடுறோம் இல்லையா. யூதர்கள் வந்து ஆண்டவரை ஏத்துக்கல, ஆனால் நாங்க வந்து இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டோம், நாங்க தான் பெரியவங்க, அவங்க இன்னும் மேசியா வரணும்னு காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றோம். ஆனால் அவர்களிடம் இருக்கும் ஒழுங்கு, அவர்களிடம் இருக்கும் அந்த வைராக்கியம் நம்மிடம் 1% கூட இல்லை, எங்கிட்ட இல்லை. அதை தான் நான் கொண்டேன். அந்த சனிக்கிழமை நாங்க அந்த ஊருக்குள்ள போறோம், பெத்லகேம் ஊருக்குள்ள போறோம். ஒரு யூதனுடைய கார் வெளியே இல்லை, ஒரு கார் கூட வெளியே இல்லை, காலியா இருக்கு. என்னது, ஒரு கார் கூட இல்லை. அதுவும் டவுனுக்குள்ள போறோம். இப்போ திருப்பூர்ல வந்து நம்ம டவுன் ஹால்குள்ள போற மாதிரி அந்த மாதிரி ஏரியாக்குள்ள போறோம். என்ன காலியா இருக்குன்னு கேட்டா, இன்னைக்கு சபாத், சனிக்கிழமை, கார் எடுக்க மாட்டாங்க, நடந்துதான் போவாங்க. அப்படியே நடந்து போனாலும் இப்போ அனுப்பற்பாளையம்னா உங்களுடைய ஆலய எல்லை இல்லையா, ஆலய எல்லைன்னு ஒரு எல்லை வச்சிருக்காங்க, அதுக்குள்ளதான் அவங்க நடந்து போயிட்டு வருவாங்க. அந்த எல்லையை மீறி கூட வெளியே போக மாட்டாங்க. நான் பார்க்குறேன், ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கு, ரோட்ல நடந்து போகும் பொழுது கையில வந்து அந்த தோராவை சின்னதா வச்சிருக்காங்க, இப்படி பார்த்து கீழே படிச்சுக்கிட்டே போறாரு. அவர்களுடைய ஒழுங்கு நம்மிடம் கண்டிப்பாக இல்லை. அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல, அவ்வளவுதான். ஆனால் யெகோவா தேவனை நேசிக்கிறார், அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறார். அதனால்தான் அவர் இன்றைக்கும் அவர்களுக்காக வழக்காடி கொண்டு இப்போ கூட நமக்கு தெரியும் இல்லையா, இந்த போர் நடந்து கொண்டிருக்குது, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் ஹமாஸ்க்கும் நடுவில் போர் நடந்து கொண்டிருக்கு. அப்போ ஒரு மார்ஷல், அவருக்கு கீழே வந்து 125 சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, அவருக்கு கீழே இருப்பாங்க. அவர் சொல்றாரு, அந்த ஹமாஸ் அந்த ஊர் காசாக்குள்ள போறாங்க, இப்போ வந்து கரண்ட் இல்லை, எதுவுமே இல்லை இல்லையா, எல்லாமே இருட்டு, ராத்திரி நேரத்துல அந்த இடத்துக்குள்ளாக போய் கொண்டு இருக்கிறாங்களாம். அவங்க உள்ளுக்குள்ள போறதுக்கு முன்பாகவே அவங்க வந்து எப்பவுமே ஆராதிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஆராதிச்சுட்டு பாட்டு பாடிட்டு ஜெபம் பண்ணிட்டு அந்த ஊருக்குள்ளாக அவங்க மெதுவா போய் கொண்டிருக்காங்க. ஏன்னா எந்த இடத்துல இருந்து பாம்பு வரும், எந்த இடத்துல இருந்து குண்டுகள் அவர்களை தொலைக்குன்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவரை வந்து அவங்க பாடிக்கொண்டே மெதுவாக அமைதியா போய் கொண்டிருக்காங்க. எப்பவுமே ஒரு இடத்துல ஒரு சண்டை வருதுனாலும் சரி, இப்போ ஒரு சுனாமி நம்ம ஊர்ல எல்லாம் வந்துச்சு இல்லையா, அப்படி ஏதோ ஒரு இயற்கை பேரழிவு ஏதாவது வரும் என்றாலும் அந்த ஊர்ல இருக்கிற அந்த மிருகங்கள் எல்லாம் ஓடிடுமா. முக்கியமாக பறவைகள் வந்து அந்த ஏரியால இருக்கவே இருக்காது. ஏன்னா அதற்கு தெரியும் இந்த மாதிரி ஒன்று வரப்போகுது, நம்ம எஸ்கேப் ஆயிடணும்னு எல்லா பறவைகளும் பறந்து போயிடும். இவங்க போய் கொண்டிருக்கும் பொழுது நடு ராத்திரியில இருட்டு, திடீர்னு ஒரு வெள்ளை புறா வந்து அவங்க முன்பாக வந்து நின்று இருக்கு. அவங்களுக்கு என்னது வெள்ளை புறா வந்திருக்கு, அவங்க என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, ஒருவேளை ஹமாஸ் அந்த புறால ஏதாவது இது வீடியோ கேமரா மாதிரி ஏதாவது வச்சு அனுப்பிச்சிட்டாங்களோ, நம்ம வந்து நம்மளை ஷூட் பண்றதுக்காக ரெடி ஆயிட்டாங்களோன்ட்டு அந்த மார்ஷல் வந்து கன்னை எடுத்துட்டாராம் ஷூட் பண்றதுக்கு. அந்த புறாவை கூட இருந்தவர் பிடிச்சி இழுத்துட்டு, இல்லை அதுல எதுவுமே இல்லை, நில்லு அப்படின்னாங்க.
அவர் நின்றுட்டு எதற்கும் கீழே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு டார்ச் லைட்டை வச்சு கீழே பார்க்கும்பொழுது ஒரு சன்னமான ஒரு வயர் வந்து இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் ஓடிட்டு இருக்கலாம். அவங்க இன்னும் ஒரு அடி எடுத்து வைத்திருந்தார்கள் என்றால், அதற்கப்புறம் அவங்க கண்டுபிடித்த அந்த வெடிகுண்டை பற்றி சொல்றாங்க, 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற எல்லாமே ஒன்றுமில்லாமல் போயிருக்கும். அப்படிப்பட்ட வெடி மருந்துகள் கீழே வைத்து மேலே அந்த சன்னமாக ஒரு வயர் மட்டும் வச்சிருக்காங்க. அதை பார்க்கலன்னா அங்கு சென்ற அனைவரும் அதை சுற்றி இருந்த 1 கிலோமீட்டர்ல இருக்கிற எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிருக்கும். பார்த்த பொழுது அப்புறம் தான் வந்து திரும்ப அந்த புறாவை பார்க்கும் பொழுது அந்த புறா திரும்பி இப்படி பறந்துட்டு இப்படி நின்றுட்டு இருந்த புறா இப்படி திரும்பி தன் சட்டையில் அப்படியே அசைச்சிட்டே அப்படியே மேலே போச்சான். எவ்வளவு பெரிய அதிசயம் இல்லையா? இன்றைக்கும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறார். அவர்களுக்காக வைராக்கியமாக தான் இருக்கிறார். அதன் கிளைகள் நம்ம மேல வைராக்கியமா இருக்கு பாரா இல்லையா? தன்னுடைய சொந்த குமாரனே கொடுத்தவர் இன்றைக்கும் நமக்காக எல்லா காரியங்களும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென், ஆமென். அடுத்தது அவர் எப்படி இருக்கிறார் என்றால் வாசிக்கலாம். யோவான் 1 29வது வசனம். யோவான் 1:29. யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் ஆட்டுக்குட்டியாகவும் இருக்கிறார். வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது மூப்பரில் ஒருவர் என்னை நோக்கி, நீ அளவிடா, இதோ யூதா கோத்திரத்து சிங்கம், தாவீதின் வேறுமானவர், புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும். ஆமென், ஆமென். அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகவும் நம்முடைய உலகத்தின் பாவத்திற்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகவும் இருக்கிறார். யூதா கோத்திரத்து சிங்கமாகவும் இருக்கிறார். ஆமென், ஆமென். நமக்காக எப்படி தன்னைத்தானே அடிக்கப்படுவதற்கு அவர் ஒப்பு கொடுத்தாரோ அதே போல அவர் யூதா கோத்திரத்து சிங்கமுமாகவும் இருக்கிறார். 6வது வசனம் வாசிங்கமா, வெளிப்படுத்தல் 5:6. அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி சிங்காசனத்தின் மத்தியிலும் 4 மூப்பர்கள் மத்தியிலும் இருக்க கண்டேன். இன்றைக்கும் அவர் எப்படி இருக்கிறாரு? யூதராஜ சிங்கமாக அவர் மாறல. அவர் யூதராஜ சிங்கம் தான். ஆனால் அங்கே சிங்காசனத்துல பிதாவுடைய வலது வாசத்தில் வீற்றிருந்தாலும் அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக தான் இன்றைக்கும் வீற்றிருக்கிறார். ஆமென், ஆமென். ஒரு இது சொன்னாங்க, ஒரு ஊழியக்காரர் அழகாக சொன்னாரு. ஒரு கற்பனை, இயேசு கிறிஸ்து இங்க வந்துட்டார் இல்லையா, உலகத்துக்கு வந்துட்டார் இல்லையா, அப்ப பரலோகத்துல வந்து அவர் இல்லைன்ற ஒரு இது அங்க இருந்த தூதர்கள் மூப்பர்கள் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு இருந்துச்சான். ஒரு கற்பனை தான் அவருக்கு. அப்போ அவர் வந்து வரப்போறாரு அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அவர் பரமேறுதல் வந்து இன்னைக்கு வந்து அவர் பரத்துக்கு வரப்போறாருன்னு எல்லாம் அந்த எக்காலங்கள் எல்லாம் வச்சு ரெடியா இருக்காங்களாம் தூதர்கள் மூப்பர்கள் எல்லாம். இயேசு கிறிஸ்து குமாரன் வரப்போகிறார், குமாரன் ஒரே பேரா நான் குமாரன் வரப்போறாருன்னு எல்லாம் வெல்கம் பார்ட்டி மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி சந்தோஷமா காத்துட்டு இருக்கிறாங்களா. அப்படியே அவர் பறந்து அப்படியே முழு இதோட மகிமையோட அவர் உள்ள வருவாருன்னு பார்த்தாங்க. ஆனா அவர் உள்ள வரும்பொழுது அடிக்கப்பட்டு கைகள்ல கால்கள்ல அவர் ஆணை பாய்ந்த காயங்களோடு, விழாவில் ஆய்ந்து அந்த அம்பு பாய்ந்த காயங்களோடு, தலையில முள்முடியோட காயங்களோடு உள்ள போனாராம். அப்போ அவர் சொல்றாரு, பரலோகமே ஸ்தம்பிச்சிருச்சு அவரை பார்த்த பொழுது. குமாரனாக கீழே போனாரே, இப்படி அடிக்கப்பட்டு மேலே வருகிறாரேன்னு அந்த பரலோகமே அழுதுதான் அந்த அன்னைக்கு. இன்றைக்கும் அவர்
அதே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக தான் அந்த சிங்காசனத்தின் மேலதான் அமர்ந்து இருக்கிறார். ஆனால் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக தான் அவர் இருக்கிறார். ஏன்? எப்படியாவது 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 இந்த மனுக்குலத்தை ரட்சிக்க வேண்டும். அவர்கள் விழுந்து போன ஆதாம் மூலமாக விழுந்து போன அந்த மனுக்குலம் எப்படியாவது ரட்சிக்கப்பட்டு மேலே பரலோகத்தில் அவரோடு கூட சேர்ந்து விட வேண்டும் என்பதற்காக தான் அவர் இதை செய்து கொண்டிருக்கிறார். வாசிக்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனம். 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே ஒரு கல்யாணம். 1 யோவான்மா 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனம். 2வது அதிகாரம் 1வது வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் நமக்காக பரவாயில்ல. இன்னும் நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த மரம் இன்னும் கனி கொடுக்கல, ஆனா இன்னும் 1 வருஷம் போட்டுமே, இன்னும் 1 வருஷம் அதையெல்லாம் களையெல்லாம் எடுத்து எருவெல்லாம் போட்டு இன்னும் நல்லா தண்ணி ஊற்றி பார்க்கலாம், அடுத்த வருடமாவது அது கனி கொடுக்குமா, பலன் கொடுக்குமே. இன்றைக்கும் நமக்காக அவர் பரிந்து பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். ஆனால் நாள் ஒன்று வரப்போகிறது. இன்றைக்கு அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கலாம். ஆனால் நாள் ஒன்று வரப்போகிறது. வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம வாசித்தது போல யூதா கோத்திரத்து சிங்கமாக அவர் திரும்ப வரப்போகிறார். ஆமென், ஆமென். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அல்ல, யூதா கோத்திரத்து சிங்கமாக அவர் திரும்ப வரப்போகிறார். அதான் நம்ம இன்றைக்கு வாசித்தோம். ஏசாயா 50:45-23 முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் போற்றும், இயேசு என்னும் நாமத்தினாலே அவர் வரப்போகிறார். ஆமென், ஆமென். திரும்ப அவர் வரப்போகிறார். அதான் வாசிக்கலாம். சங்கீதம் 2:9வது வசனம். 2வது சங்கீதம் 9வது வசனம். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல உடைத்து போடுவார். யாரை? பூமியின் ராஜாக்களை. ஆமென், ஆமென். ஒரு ஊழியக்காரர் அழகா அவரோட இதுல எழுதியிருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, இப்போ ரஷ்யா எவ்வளவு பெரிய நாடுன்னு நமக்கு தெரியும். இன்னும் யுக்ரைனை போட்டு ஒடுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட பார்லிமெண்ட் பேர் தான் கிரெம்லின், அவங்களோட இடம் பேர். அதுக்குள்ள போய் இயேசு கிறிஸ்து ஒரு தச்சனின் மகனாக நாசரேத் ஊர்ல இருந்து கதவை தட்டி, நான் இயேசு கிறிஸ்து, நான் உலகத்தை மேற்கொள்ள போறேன்னு சொன்னா ஏத்துக்கொள்ள போவாங்களா? கொண்டு போய் ஒரே ஷாட், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இங்கே வச்சு கொண்டு தூக்கி வீசிடுவாங்க. அவர் அப்படி திரும்ப வரப்போகிறது அல்ல. முதலாவது வருகை நமக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு முதலாம் வருகையில் இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார், நமக்காக எப்படி பாடுபட்டார், எப்படி மறுபடியுமாக எடுத்துக்கொள்ளப்பட்டார், எல்லாமே நமக்கு இப்போ தெரியும். நாம் இனி பார்க்க வேண்டியது அவர் 2ஆம் வருகையை மாத்திரம்தான். அவர் திரும்ப வரும் பொழுது ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவர் வரப்போகிறது கிடையாது. அவர் யூத ராஜ சிங்கமாக அவர் வரப்போகிறார். யூதா கோத்திரத்து சிங்கமாக அவர் ராஜாக்களை எப்படி உடைப்பாராம்? இரும்பு கோலால் நொறுக்குவாராம், குயக்கலத்தை போல உடைத்து போடுவாராம். குயவன்லாம் என்ன? மண்கலம் இல்லையா? குயவன் செய்யறது என்ன? மண்ணில் தான் செய்வார். மண் பாண்டத்தை உடைத்து போடுகிறது போல பூமியின் ராஜ்யங்களை, பூமியின் ராஜாக்களை அவர் உடைத்து போடுவார். அப்படிப்பட்ட வல்லமையோடு அவர் திரும்ப வரப்போகிறார். அவர் டிஜிஎஸ் ஐயா ஒரு தடவை ஒரு மெசேஜை சொல்லியிருக்கார். நீங்க இன்னும் அவரை நமக்காக இதேதான் ஆட்டுக்குட்டியை போல நீங்க யோசித்து கொண்டிருக்கீங்க. ஆனால் திரும்ப நாம் அவரை பரலோகத்தில் போய் பார்க்கும்பொழுது அவரை அப்படி பார்க்க போறது கிடையாது. அவரை ராஜாதி ராஜாவாக பார்க்க போகிறோம். இன்றைக்கு அவர் நம்மிடம் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கார். நீ ஜெபம் பண்ண மாட்டியா? இன்னும் கொஞ்ச நேரம் வேதம் வாசிக்க மாட்டியா? என்னோடு கூட நீ பேச மாட்டியான்னு இன்றைக்கு அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் அங்கு செல்லும் பொழுதோ அவர் அப்படிப்பட்ட ஒரு மெய்ப்பனாக அவர் இருக்க போவதில்லை. அவர் ராஜாதி ராஜாவாக இருக்க போகிறார். அப்படிதான் அவர் திரும்ப வரப்போகிறார். அந்நாளிலே நாம் அவரை எதிர்கொள்ள நாம் பாத்திரவான்களாக நாம் இருக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அவர் நம்ம பார்க்கிறோம். அந்த வெளிப்படுத்துதல் 5வது அதிகாரம் 5வது வசனம் திரும்பி வாசிங்கம்மா.
வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 5வது வசனம். மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னென்ன காரியத்துக்காக அழுது கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் அழ வேண்டாம். வாசிங்கம்மா. இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் விரைவானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். நம்ம மேல என்ன விதமான முத்திரை குத்தப்பட்டிருக்கலாம்? கோபக்காரின்னு சொல்லலாம், ஏழைன்னு சொல்லலாம், ஒருவேளை எது வேண்டுமானாலும், ஒரு நோயாளின்னு சொல்லலாம், எது வேண்டாம், அழகா இல்லைன்னு சொல்லலாம், பணம் இல்லைன்னு சொல்லலாம், எது வேணாலும் உலகம் நம்மேல் முத்திரைகள் போட்டிருக்கிறது. ஒவ்வொருவர் மேலும் ஏதோ ஒரு முத்திரை உலகம் போட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அந்த யூதா கோத்திரத்து சிங்கம் அந்த எல்லா முத்திரைகளையும் உடைக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். நம்மேல் உலகம் என்னென்ன முத்திரை போட்டு இருக்கிறதோ, என்னென்ன முத்திரை வைத்திருக்கிறார்களோ, எல்லா முத்திரைகளும் இன்றைக்கு ஆண்டவர் எல்லா முத்திரைகளையும் உடைக்கிறவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். உடைக்கிறார். இன்றைக்கு எல்லா முத்திரைகளையும் ஆண்டவர் உடைத்து அவர் சொல்லுவது என்னவென்றால், சங்கீதம் 2வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். கடைசியாக, நீ குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை யுத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கின்ற யாவரும் பாக்கியவான். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான். நாம் செய்ய வேண்டியது அது மாத்திரம். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும் காலங்கள் வந்து விட்டது. இன்னும் ரொம்ப காலம் இல்லை, இன்னும் கொஞ்ச காலம்லாம் இல்லை, அந்த காலம் அப்போ சொன்னது இப்போ வந்து விட்டது. கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியதான் போகும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான். இயேசு கிறிஸ்து, நீரே வழி, நீரே சத்தியம், நீரே என்னுடைய ஜீவன், என்னுடைய பாதை, எல்லாமே நீங்க தான் அப்படின்னு நாம் அவரை அண்டிக் கொண்டால் நாம் கண்டிப்பாக பாக்கியவான்களாக இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, அவர் ஆதியும் அந்தமுமானவர். அவர் அல்பாவாக இருந்தாலும் நமக்காக ஒமேகாவாக மாறினவர். அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகவும் இருந்தவர். யூத ராஜ சிங்கமாக திரும்பவும் வரப்போகிறார். அவர் வரும் பொழுது நாம் அவரை எதிர்கொள்ள சந்தோஷத்தோடு ஓடி சென்று அவரை எதிர்கொள்ள நாம் ஆயத்தமாக இந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும். இந்த துளிர்விடும் காலம், நாம் இந்த துளிர்விடும் காலத்தில் நாம் துளிர் விட்டு விட்டோம் என்றால் அந்த வசந்த காலத்தில் கண்டிப்பாக பூத்து குலுங்குவோம். அடுத்தது நாம் கனியும் கொடுக்க நமக்கு கிருபை செய்வார். ஆனால் இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே மாத்திரமே அவர் நம்மால் அதை செய்ய முடியும். நம்முடைய பலன் இதற்கு ஒன்றும் செய்ய முடியாது. அவர் மாத்திரமே, ஆவியானவரிடம் நாம் அதை கேட்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு பலன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? கிருபையும் இறக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. நீர் அல்பாவாக இருந்தீர் ஏசப்பா. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆதியிலே இருந்த தேவன் நீர் ராஜா. எங்களுக்காக ஒமேகாவாக மாறினீரே. ஒன்றும் இல்லாமல் நீர் மாறினீரே ஏசப்பா. நாங்கள் அந்த ரட்சிப்பின் பாதைக்குள்ளாக வருவதற்காக நீர் உண்மையே பலியாக தந்தீரே. உனக்கு நன்றிகளே இருக்கும். இதோ எங்கள் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக நீர் இருந்தால், யூதா கோத்திரத்து சிங்கமாக நீர் திரும்ப வரப்போகிறீர் ராஜா. அந்த நாளிலே நாங்கள் உங்களை நோக்கி ஓடி வர கிருபை செய்யுங்க. ஆதாமை போல புதரின் மறைவிலே நாங்கள் ஒளிந்து கொள்ளாமல் என் ரட்சகர் வந்து விட்டார் என்ற தைரியத்தோடு உம்மை நோக்கி ஓடி வர நீங்க கிருபை செய்தல்ல வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ராஜா. நாங்கள் உண்மையே அண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. எங்களுக்கு யார் உண்டு ராஜா? எங்களுக்கு யார் உண்டு? எங்கள் ஆரணும், எங்கள் கோட்டையும், எங்கள் துருகமும், எங்கள் கேடகமும், எங்கள் கண்மலையும், எங்கள் பலத்த துருகமும் நீங்க தானே. நீங்க தானே ஏசப்பா. உங்களுடைய நாமமே பலத்த துருகம் ஆயிற்று.
நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கி இருப்பானே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாறு கேட்டுக்கொள்ளலாம். அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா, மீண்டுமாக அர்ப்பணிக்கிறோம். நீரே வழி நடத்தி எல்ல வேண்டுமாறு கேட்டுக்கொள்ளலாம். துதி கனம் மகிமை எல்லாமும் ஒருவருக்கு மாத்திரமே ஏறெடுக்கும். மீட்பர் இயேசுவின் மூலமாய் கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே.